வானே அவ்வானுலவும் காற்றே, காற்றின் வரு நெருப்பே, நெருப்புறு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, அப்புவியில் தங்கும் தாவரமே சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே நல் உயிரே உள் ஒளியே, உள்ளத்து உணர்வே அவ்வுணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கணியே செங்கரும்பே, பாகின் தீஞ்சுவையே, சுவையனைத்தும் திரண்ட தேவே. ஆகாயமே, காற்றே, தீயே, நீரே, இவையெல்லாம் வடிவமாக இருந்து இவற்றை தாங்குகின்ற நிலமே, அந்நிலத்தில் விளைகின்ற தாவரமே, சங்கமமே, மனித ஊனாய் உயிராய், அவ்வுயிருக்கு உள்ளே இருக்கின்ற உள்ளொளியாய், அவ்வுள்ளத்து உணர்வாய், உணர்வில் ஊறுகின்ற தேனாய், கனியாய், கரும்பின் பாகாய், பாகின் சுவையாய், எல்லா சுவைகளையும் ஒருங்கே திரண்ட தேவதேவனே என்று வள்ளல் பெருமான் இங்கே எல்லா சுவைகளும் இறைவனிடத்து உள்ளன என்று அற்புதமான ஒரு வரையறை, புதிய சுவையை இறைவனுக்கு ஊட்டுகின்றார். இதில் படைப்பு கிரமம் சொல்லப்படுகின்றது. இறைவன் எவ்வாறு ஆதியிலே இந்த உலகத்தை படைத்தான். தைத்திரிய உபநிடதத்திலே இந்த படைப்பு கிரமம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எப்படி சங்ககால பாடல்களிலே இந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றின என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அந்த முறைப்படி அந்த படைப்பு கிரமம் இங்கே சொல்லப்படுகின்றது. முதலில் பஞ்சபூதங்களில் தோன்றியது ஆகாயம், அந்த ஆகாயத்தில் இருந்து தோன்றியது காற்று, அந்த காற்றிலிருந்து தோன்றியது நெருப்பு, அந்த நெருப்பிலிருந்து தோன்றியது நீர், அந்த நீரிலிருந்து தோன்றியது மண், இந்த மண்ணில் தோன்றியது ஆதியிலே தாவரங்கள், அந்த தாவரங்களிலிருந்து தோன்றியவை சங்கம பொருள்கள். அந்த சங்கமம் என்றால் அசைகின்ற பொருள்கள். அந்த சங்கமத்தில் இருந்து கடைசியாக மனிதன் தோன்றுகின்றான். இவ்வளவும் விஞ்ஞானம் சொல்லுகின்ற உண்மை. இதனை தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொல்வார்கள், கூறுதல் அறம் என்று சொல்வார்கள், பரிணாமம் என்று சொல்வார்கள். அந்த பரிணாமத்தின்படியே இங்கே நமக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். ஆதியிலே பஞ்சபூதங்கள் இருந்தன, அதன் பிறகு உயிர் தோன்றியது. அந்த உயிர் ஒரு செல் உயிராக தோன்றி பிறகு ஓரறிவு கொண்ட தாவரமாக வளர்ந்து 2 அறிவு 3 அறிவு 4 5 6 அறிவு என்று மனித நிலைக்கு வருகின்றது. இதனை தொல்காப்பியன் நமக்கு எப்படி காட்டுகின்றார்? மரபியலிலே பொருட் அதிகாரத்திலே மரபியலில் என்ன கூறுகின்றார்? 1 அறிவு அதுவே உற்று அறிவு. உற்று அறிவு என்றால் தொடுகின்ற அறிவு. அந்த தொடுகின்ற அறிவு மட்டும் கொண்டவை தாவரங்கள். அதனுடன் ஒரு அறிவு சேருகின்றது. அந்த அறிவு சுவை, நாக்கு. அவ்வாறு 2 அறிவு கொண்ட உயிரினங்கள் தோன்றுகின்றன. அதன் பிறகு அவற்றுடன் மூக்கே என்பார். ஆக சுவை சேருகின்றது. இந்த 3 அறிவு கொண்ட உயிரினங்கள் பூமியில் தோன்றுகின்றன. 4ஆவதாக கண் பார்வை சேருகின்றது. 5ஆவதாக காதினுடைய ஒளி சேருகின்றது. 6ஆவதாக மனித மனம் சேருகின்றது. ஆக 6 அறிவு என்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது மனிதன் தோன்றுகின்றான். இதுவரை விஞ்ஞானம் எப்படி சொன்னதோ அதே போல தொல்காப்பியன் தொடங்கி மாணிக்கவாசகர் முதலாக வள்ளலார் வரை ஒரே படைப்பு கிரமம் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் அனைவருமே சித்தர் மரபினர்தான். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்றால், திருக்கூட்டம் என்றால் அழியாதவர்கள், இரவாதவர்கள், இரவா நெறியை போதிப்பவர்கள் என்று பொருள். ஆக இவர்கள் அனைவருமே சித்தர்கள். சித்தர்கள் என்றால் விஞ்ஞானிகள் என்று பொருள். ஆதியிலேயே இந்த உலகத்தில் தோன்றிய முதல் விஞ்ஞானிகள் என்பவர்கள் சித்தர்கள். விஞ்ஞானிகள் என்றால் பரிணாம கிரமத்தை, தியரி ஆஃப் எவல்யூஷன் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள். அதனால்தான் தொல்காப்பியன் தொடக்கி வைத்த பரிணாம கொள்கையை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் எப்படி சொல்லுகின்றார்? புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தே எல்லா பிறப்பும் விற்று வாழ்ந்தேன் என்று சொல்லுகின்றார் இல்லையா? ஆக இந்த பரிணாம கிரமம் மாணிக்கவாசகரிலிருந்து தொடங்கி வள்ளலார் வரை வருகின்றது. ஊன் வரைக்கு வந்த பிறகு உள்ளே உயிர், அந்த உயிருக்கு உள்ளே ஒளி, அந்த ஒளிக்கு உள்ளே இருக்கின்ற உணர்வு, அந்த உணர்வில் கலந்து ஊறுகின்ற தேன். அந்த இன்பத்தை மறுபடியும் எப்படி சொல்லுகின்றார்கள்?
தேன் என்கின்ற அமுதமாக சொல்கின்றார்கள். முக்கணி செங்கரும்பு, கரும்பினுடைய பாகு, இவை எல்லா சுவைகளையும் சேர்ந்து ஒரே சுவையாக அருள் அமுதம் என்று வள்ளல் பெருமான் சொல்வதை இங்கே சொல்கின்றார். தீஞ்சுவையே சுவை அனைத்தும் திரண்ட தேவே என்று வள்ளல் பெருமான் இங்கே சொல்கின்றார். ஆக இந்த படைப்பு கிரமம் எல்லாம் எதற்காக? கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வெளிச்சம் பெற்று மனித நிலையில் வருகின்ற பொழுது 6 அறிவு மன அறிவு என்கின்ற இடத்தை அடைகின்றது. மனம் என்பது தன்னைத்தானே அறிகின்ற அறிவு. இந்த 6வது அறிவிலிருந்து மேலே போக வேண்டும். 7வது அறிவு என்பது விஞ்ஞான அறிவு. ஒரு விஞ்ஞானி எப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கின்றாரோ அது விஞ்ஞான அறிவு. 8வது அறிவு என்பது மெய்ப்பொருள் அறிவு. 7வது அறிவை வள்ளுவர் எப்படி சொல்லுகின்றார்? குறிப்பறிவு என்று சொல்லுகின்றார். இந்த குறிப்பறிவு என்பதனுடைய விளக்கம்தான் காமத்துப்பாலிலும் தூது, ஒரு அரசனிடம் தூது செல்கின்றவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்றும் 2 அதிகாரங்களில் குறிப்பறிவு என்று சொல்லுவார். அது 7வது அறிவு. ஒன்றை குறிப்பிட்டு காட்டினாலே அந்த அறிவு துலக்கமாக வெளிப்பட வேண்டும். இதனை இன்ட்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 8வது அறிவு என்பது மெய்யுணர்வு. அது எல்லா ஞானிகளுக்கும் உண்டு. இந்த குறிப்பறிவு எல்லா பொருள்களிலும் எப்போதும் இயக்கம் கொண்டால் அதுவே மெய்யறிவு. 9வது அறிவு என்பது நுண்மான் நுழைவுளம் என்று திருவள்ளுவர் சொல்வார். நம்முடைய உணர்வுபூர்வமாக நம்முடைய உயிருக்குள், நம்முடைய சிற்சபைக்குள் நாமே நுழைந்து 10வது அறிவு என்கின்ற வாளறிவு நிலையை, இறைவனுடைய அருள் அறிவை காண்பது, அருட்பெருஞ்சோதியை காண்பது. அவ்வாறு கண்டால் அந்த இறைவனிடமிருந்து அவனுடைய கையில் இருக்கின்ற அந்த அமுதத்தை நமக்கு அளிப்பான். அந்த அருள் அமுதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அருள் அறிவு என்கின்ற வாளறிவு கிடைக்கும், அமுத கலை என்கின்ற பரிவட்டம் கிடைக்கும், அவனுடைய நிலை நமக்கு கிடைக்கும். இந்த 10 அறிவுகளோடு பரிணாமம் முடிந்து போகின்றது. இறைவன் இறங்கி வந்து வானானான், காற்றானான், நெருப்பானான், நீரானான், நிலமானான். அந்த நிலத்தில் தாவர சங்கமங்களாக வந்தான். இப்பொழுது மனித நிலைக்கு வந்த பிறகு இறைவன் இறங்கி வந்த அதே ஏணியில் நாம் மீண்டும் ஏறி போகின்றோம். இறைவன் இறங்கி வந்த படைப்பு கிரமம் இன்வல்யூஷன். நாம் மேலே ஏறி யோக நிலையில் மேலே ஏறி இறைவனை அடைவது எவல்யூஷன். ஆக இரண்டும் ஒன்றுதான். எந்த படிநிலைகளில் இறைவன் தன்னுடைய படைப்பு கிரமத்தை நடத்தினானோ அதே படிநிலையில் நாம் மேலே ஏறி போகின்றோம். மேலே ஏறி போகின்ற பொழுது என்னாகின்றது? மனித நிலையை கடந்து நம் உயிரை நாமே அறிய வேண்டும், நம் உள்ஒளியை நாமே அறிய வேண்டும், நம்முடைய உள்ளத்து உணர்வை நாமே அறிய வேண்டும். அந்த உள்ளத்து உணர்வு கனிந்தால் அதுவே தேன் என்கின்ற அமுதமாக மாறும், முக்கனியாக மாறும், கரும்பின் சாறு போன்ற அமுதமாக மாறும். எல்லாவற்றிற்கும் கடைசியாக இறைவனுடைய அருள் அமுதமாக அது மாறும். அவற்றை உண்ட பொழுது நாமே இறைநிலைக்கு மேலே ஏறி சென்று விடுவோம் என்பதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு அழகாக காட்டுகின்றார். வானந்தம் கண்ணினந்தம் வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே என்பார் தாயுமானர். வானந்தம் என்பது பரநிலையில் இருக்கின்ற எல்லா பொருள்களும், கண்ணின் அந்தம் என்பது இக உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும். இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையானவை. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க தனக்கு ஆனந்தம் உருவதாக பராபரம் என்கின்ற இறைவனிடம் நன்றி கூறுகின்றார் தாயுமானவர்.